சார், என்ன ஆகணும்? இன்ஸ்பெக்டர் ஐயா பார்க்கணும். எதுக்கு? வீட்டில் வச்சு கஞ்சா வேலையும் பார்க்கில் வச்சு மாவட்ட தலைவரையும் நாங்கள் தான் போட்டோம். என்னடா சொல்கிற? மாவட்ட தலைவரையும் கஞ்சா வேலையும் நாங்கள் தான் போட்டோம். ஐயா, சார், எங்களோட மாமா வேண்டாம். இவங்களை ரிமாண்ட் பண்ணிருங்க. ஓகே சார். ஐயா வணக்கம் ஐயா. நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன் சுபையா. முத கடைக்கு வந்திருக்கீங்க, சந்தோஷங்க ஐயா. நீ தானே என் நகை காணன்னு கம்ப்ளைண்ட் கொடுத்தது? ஆமாங்க சார். உன் நகை திருடின சுப்பையா வந்தான் பாரு. பாவம்பா, அவன் பொண்ணுக்கு ஹார்ட்ல ஓட்ட, ஆப்ரேஷன் செலவுக்காக அவசரப்பட்டு உன் நகையை திருடிட்டான். அதுக்கப்புறமா 6 மாசத்துக்கு அப்புறம் பணம் கிடைச்ச உடனே நகையை கொண்டாந்து கொடுத்துட்டு, நான் தெரியாம திருடிட்டேன், நகை சொந்தக்காரர்கிட்ட இதை கொடுத்துருங்கன்னு அடமானம் வச்சதை கொண்டாந்து கொடுத்துட்டான். பார்த்தா பாவமா இருக்கு, என்ன பண்ணலாம் சொல்லுங்க? பார்த்தா பாவமா தான் இருக்கு. சட்டம் தன் கடமையை செஞ்சாகணுமே. பாண்டியன், போய் துப்பாக்கி எடுத்துருவாங்க. ஓகே ஐயா 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 வேண்டாங்க ஐயா. சார், ஐயா வேண்டாங்க ஐயா, சார், வேண்டாங்க ஐயா. பாவம் சார், விட்டுருங்க சார். என்னை விட்டுருங்க ஐயா. இப்போ உங்க கம்பெனிக்கு நான் ஆக்ஷன் எடுக்கணுமே மாணிக்கம், என்ன பண்ணலாம்? நகையே தொலைல சார். நகை என்கிட்ட தான் சார் இருக்கு. கொடுத்த கம்ப்ளைண்ட் கூட வாபஸ் வாங்கிக்கிறேன் சார். ஐயா, ஐயா. அதெல்லாம் முடியாது, சட்டம் தன் கடமையை செய்யும். நீங்க போங்க. ஐயா 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 சார், வேண்டாங்க ஐயா, வேணாம் சார், வேண்டாங்க ஐயா. பாவம் சார். ஐயா, வேண்டாங்க ஐயா. நான் வேண்டாங்க கேஸை ஐயா. வாபஸ் வாங்கிக்கிறேன் சார். டேய் தைரியமா இரு, நான் பாத்துக்கிறேன். இங்க பாருங்க சார், அவனுக்கு மட்டும் ஏதாவது ஒன்று ஆச்சு நான் சும்மாவே இருக்க மாட்டேன். அப்புறம் ஹியூமன் ரைட்ஸ் வரைக்கும் போவேன். போலீஸ்னா என்ன வேணாலும் பண்ணுவீங்களா? ஐயா ரொம்ப நன்றி ஐயா. ஐயா கஷ்டங்கிறது எல்லாத்துக்கும் தான் வரும். ஆனா கஷ்டத்தை பார்த்து பயந்து தப்பான வழிக்கு போயிடக்கூடாது. கடவுளை நம்பு, அது கூட உன் உழைப்ப நம்பு. எதுக்கும் தைரியமா இருக்கணையா, பயந்துடக்கூடாது. சரியா? பாண்டியன், சேட்டு கொடுத்த 2.5 லட்சம் கொண்டாங்க. சரிங்க சார். இங்க பாரு, ஏதாவது கடையை வச்சு பொழைச்சுக்க. ஆனா விவசாயத்தை மட்டும் கைவிட்டக்கூடாதுடா. நீ வெறும் விவசாயி மட்டும் இல்லடா, எங்களுக்கு எல்லாம் சோறு போடுற தெய்வம். புரியுதா? பாப்பாக்கு ஆபரேஷனுக்கு எவ்வளவு செலவாகணும்னு சொன்னாங்க? 10 லட்சம் ஆகுங்கய்யா. 10 லட்சமா சார்? அந்தோனி ராஜ் ஹாஸ்பிட்டலுக்கு கொடுத்த 10 லட்சம். மரன், இந்த பணத்தை கொண்டு போய் சுப்பையாட்ட கொடுத்துருங்க. ஓகே சார். ஹலோ, சேவா சங்கமா? இன்னைக்கு 5 மணிக்கு சிவகங்கை மயானத்துக்கு அந்தோனி ராஜ் ஹாஸ்பிட்டல்ல இருந்து ஒரு பொண்ணோட பாடி வருது. அது இயற்கையான மரணம் இல்ல, திட்டமிட்டு சதி நடந்திருக்கு. புரிஞ்சுங்க. ஐயா இந்தாங்கய்யா, சாப்பிடுங்கய்யா. பாப்பா எப்படி இருக்கா? நல்லா இருக்காய்யா. வர வெள்ளிக்கிழமை ஆபரேஷன் வச்சிருக்காங்கய்யா. அதெல்லாம் நல்லதே நடக்கும், கவலைப்படாத. சரிங்கய்யா. உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். சொல்லுங்கய்யா. சுபையா, நாளைக்கு ஒரு என்கவுண்டர் இருக்கு. நீ தான் அப்ரூவர், சரியா? சரிங்கய்யா. சரவணன், வண்டியில் இருக்க அந்த போட்டோ எடுத்துருவாங்க. சரிங்க ஐயா. கொடுங்கய்யா. ஐயா இந்தாங்க ஐயா.
ஓவர் சார் அவங்கள கூட்டுவாங்க சார். போங்கடா. போ சீக்கிரம் போங்கடா. நான் மறைக்கிறேன் போடா. சார் வரேன். ஓகே சார். பாண்டியா ஓகேங்க சார். இங்க நல்லவங்களாம் ரொம்ப நாள் வாழ முடியாதியா? போயா. கோனாரி நீ போயிரு. ஆடு மாடு வைக்கிறேன் நினைச்சிட்டல பழக்கத்துக்கு ஒண்ணு உசுரைய கொடுப்பல. சார் உங்ககிட்ட ஒரு 2 நிமிஷம் பேசிக்கிறேன் சார். எங்க ரொம்ப நல்ல பையன் சார். அவன் என் உசுரு. தாய் மாமன்னா தாய்க்கு மேல சார். அவன் எனக்கு கொல்லி போடுவான்னு பார்த்தேன். ஆனா அவனுக்கு நான் கொல்லி போட வேண்டியதாயிடுச்சு சார். அவன் என்ன சார் தப்புன்னா கஞ்சா வைக்கிறது தட்டி கேட்டான். அதுக்காக அவனை அனாத படமாக்கிட்டாங்களே சார். ஒன்னு சொல்லவா சார், மகாபாரதத்துல குருசேத்திர போர்ல அர்ஜுன போர்க்களத்தில் நிற்கும் போது அவன் சொந்தங்கள் அவனுடைய நண்பர்கள் குருமார்களை பார்த்த உடனே சண்டை போடல சார். முதல் அத்தியாயத்துல எல்லா அத்தியாயமும் முடிஞ்ச பின்னாடி கண்ணனை நேர்ல வந்து, அர்ஜுனா நீ என்னோட ஆயுதம் தான், கௌரவர்களை அழிக்க வேண்டியது உன் கடமைன்னு அர்ஜுனனுக்கு புரிய வச்சாரு சார். இப்ப என் மாப்பிள்ளையை பழி கொடுத்துட்டு அந்த கஞ்சா கூட்டத்தையும் அதுக்கு துணையா இருந்த அந்த அரசியல்வாதிகளையும் அடிச்ச சார். கண்ணன் இன்னைக்கு வேங்கையா இருந்தான், அர்ஜுனனா நாங்க இருந்தோம் சார். இது கலியுக காலத்து பாண்டவரோட வெற்றி சார். சார் எனக்கு ஒரே ஒரு ஆசை தான் சார். இனி கொஞ்சம் இருக்கிற கலியுக காலத்திலேயாவது நல்லவங்க பக்கம் இருங்க சார். நீங்க போட்டிருக்க காக்கி சட்டை காசு சம்பாதிக்கிறீங்கல்ல சார். கருப்பசாமியா நின்னு எங்க ஊரை காப்பாத்துற மாதிரி தான் சார். சார் முடிஞ்சா எனக்கு பிறக்க போற புள்ளைய போலீஸ் வாங்கிருங்க சார். என் புள்ள காக்கி சட்டை போடுறது காசு சம்பாதிக்கிறீங்க இல்ல சார். அவன் இந்த ஊர்ல காவல் தெய்வமா நிப்பான் சார். நான் கேட்ட 2 நிமிஷம் முடிஞ்சிருச்சு சார். நெஞ்சில சொல்லுங்க சார்.